ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல மலையாள படமான பிக் பென் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல அனுமோகன், அதித்தி ரவி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறதுனாலையும் அதுவும் பெரும்பாலான சீன்ஸை யூகேவிலே எடுத்திருக்கிறதுனால ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இதோட ஒன்லைன் கதை இங்கிலாந்துல இருக்கிற ஒரு மலையாள குடும்பம் உள்ளூர் சட்டங்களை பத்தி அவ்வளவா பிரச்சனை இல்லாதனால எப்படிப்பட்ட நெருக்கடியை சந்திக்கிறாங்க என்பதுதான் த்ரில்லிங்கா சொல்ல வருது. இப்போ இதோட கதையை விரிவா பார்ப்போம். ஜீன் இங்க போலீஸ்காரரா வேலை செய்றாரு. அவர் மனைவி லவ்லியோ இங்கிலாந்துல நர்ஸா இருக்காங்க. ஒரு நாள் ஜீன் டியூட்டில இருக்கும்போது மூர்க்கமா நடந்துக்கு சஸ்பெண்ட் ஆகுறாரு. இந்த சமயத்துல லவ்லியும் இவங்களுக்காக ஏங்க ஜீன் குழந்தையை அழைச்சிட்டு லண்டன் போறாரு. ஆனா ஜீன் அங்கேயும் இதே ஆட்டிடியூட் காமிக்க கடுமையான உள்ளூர் சட்டங்க உடனே பாயுது. முதல்ல ஜீன்னால பாதிக்கப்பட்டவன் லவ்லிக்கு வேலையை போக வைக்கிறான். குழந்தை இவங்க கிட்ட இருந்து இங்கிலாந்து அரசோட சைல்டு வெல்ஃபேர் பொறுப்புக்கு போறது. ஜீன் திரும்பவும் நாட்டுக்கு டிபோர்ட் ஆகிறான். இப்படி 3 பேரும் தனித்தனியா ஆகுறாங்க. இவங்க இந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி திரும்பவும் சேருவாங்களா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட எழுத்தாளரும் டைரக்டருமான பினோ அகஸ்டின் நடந்த சில உண்மை சம்பவங்களை வச்சு கிரிப்பிங்கான த்ரில்லரா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேரக்டர்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறாங்க. அடுத்து செட் ஆன உடனே த்ரில்லர் மோடுக்கு போகுது. இந்த கதையோட அமைப்புல பல பிரிட்டிஷ் சட்டங்களையும் அதுக்கான சட்ட அமைப்பும் நமக்கு தெரிய வருது. ஆனா கொஞ்சம் நம்ப முடியாத சில காரணங்கள்லாம் இருக்கு. இது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு அவங்க சொல்லும் போது நாம் அதை கடந்து போக வேண்டியதா இருக்கு. இதோட கதை களத்துக்கு நிச்சயமா ஒரு இன்டென்ஸாவும் அதே சமயம் எமோஷனலான ட்ரீட்மெண்ட் இருந்திருக்க வேண்டியது. வெளிநாட்டு மண்ணில் ஓணம் பண்டிகை அப்போ வர சாங்ஸை தவிர பிரச்சனையோட சீரியஸ் நேரத்தில் கவனம் செலுத்த போராடுது. எல்லா டெக்னாலஜியும் இருந்தும் ஹீரோவோட அந்த கிளைமேக்ஸ் சம்பவம் நிறையவே சந்தேகத்தை ஏற்படுத்துது. போலீஸா இருக்கவருக்கு பெயில் இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? அடுத்து அவரே பல இடத்துல சட்டத்தை மீறவரா இருக்கிறதும் நெருடல். நிரவ் மோடி மல்லையாவுக்கு நடக்கிறத பார்த்தீங்க இல்லையான்னு சொல்லிட்டு நாங்க என்ன கோகினூர் வைரத்தை கொண்டு போறோம்னு மாதிரியான வசனங்களும் சிஸ்டத்தை கிண்டல் பண்றதுமா பின்னாடி வரது முரணா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல படம் ஆர்டிஸ்டுங்களோட குறிப்பிடும்படியான நடிப்புலையும் விறுவிறுப்பா கதையை கொண்டு போறதுலையும் திக்குன்னு அடுத்து என்ன நடக்க போதோன்ற கிளைமேக்ஸ்லையும் இந்த குறைகள்லாம் நீங்க மறக்கலாம். அதனால இங்க தியேட்டர்ல தேடாதீங்க. படம் கேரளாவை தாண்டல. கூடிய சீக்கிரம் இங்க தியேட்டர்லயோ ஓடிடிலயோ வரும்போது பார்க்கலாம். அது வரைக்கும் நாம அடுத்த சில சுவாரஸ்யமான பட விமர்சனத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னே இந்த பிக் பென் படத்தோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.